இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பொங்கலுங்க. இது வந்து என்னோட மாமனார் மாமியாரோட ஊர். சின்ன ஊர் தான், ஆனால் திருவிழா அப்படிங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய ராட்டினம், பெரிய பெரிய கடைங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன தூரி, சின்ன சின்ன கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். அத்தை வந்து விரதம் இருக்காங்க. ஸோ மார்னிங் நேரமாகவே போய் பொங்கலெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. வச்சுட்டு வந்துட்டு மத்தியானம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் சாம்பார் பண்ணி அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சு. அத்தை எப்படி வீட்டில் நிறைய செடி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய பூச்செடி, காய்கறி செடி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். மார்னிங்கே பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கடை வீதியெல்லாம் சுற்றிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நைட்டு வந்து வீட்டில் டின்னர் பண்ணணும். டின்னர் வந்து நான்வெஜ் தான், ஏன்னா மதிய லஞ்சுக்கே வந்து வெஜ் பண்ணியாச்சு. ஸோ நைட்டு வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கோயில் பொங்கலுங்கும் போது காலையில் பொங்கல் வச்சுட்டு நைட்டு தான் இந்த மாதிரி நான்வெஜ் வந்து செய்வோம். ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான சிக்கன் பிரியாணி, இட்லி, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, கொஞ்சமாக வறுவல் இதெல்லாமே செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.